ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2026ஆம் ஆண்டிற்கான ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா மீன ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்க்கல, உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகம் சுகஸ்தானம் சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல புதனோட வீட்டில் போய் உட்காந்துருக்கார். அப்போ சுகஸ்தானத்திலிருந்து தொழில்ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய யோகத்தில் இந்த மாதம் உதயமாகுதுங்க. அப்போ தன்னோட ராசிநாதன் சுகஸ்தானத்தில் நின்று தொழில்ஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களோட தொழில் வளர்ச்சி மேலோங்கக்கூடிய ஒரு மாத காலகட்டங்களாக இந்த மாதம் உதயமாகுது. இந்த நேர காலகட்டத்தில் உங்கள் தொழிலுக்காக எந்த அளவுக்கு முதலீடுகள் போடுறீங்களோ அந்தளவுக்கு வருமானங்கள் பெறக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது. முயற்சியின் விளைவாக ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டம்னா இந்த மாத காலகட்டம் மட்டுமே. அடுத்தது உங்களுடைய ராசியிலேயே சூரியனும் சனி பகவானும் இருந்துகிட்ருக்கார். உங்கள் ராசிக்கு லாபாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய உத்தியோகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கிறது ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பு அப்படின்ட்டு சொல்லணும். சனி சூரியனை தொட்டால் அரண்மனை யோகம் அப்படின்ற விதிங்க. அப்போ மீனராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் அரசு உத்தியோகத்துக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அரசாங்கத்தினால மிகப்பெரிய ஒரு பதவி உயர்வுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உதயமாக போகுது. அதனால் இந்த நேர காலங்களில் தொழில் சார்ந்த விஷயத்துக்கு முயற்சி எடுக்கிறது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை தரும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த குரு பகவானின் பரிபூர்ண பார்வை உங்களோட தொழில்ஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால தொழில் சம்பந்தமான முயற்சிகளை மட்டும் இந்த மாதத்தில் எடுத்து பாருங்கள், நல்ல ஒரு வளர்ச்சிகள் உண்டு. இந்த குரு பகவானின் பார்வையானது உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு பட இருக்கிறதுனால 12ஆம் இடமானது அந்நிய தேசம், அந்நிய பயணம், அயல் நாட்டை குறிக்கக்கூடிய இடம். அப்போ இந்த மீனராசியில் பிறந்த நபர்கள் யாராவது இந்த நேர காலகட்டத்தில் வெளிநாடு, வெளி மாநிலம், வெளிநாடு தொடர்பு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகள் எடுத்தால் அது வெற்றியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் உங்களோட சுய ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்க்கணும். உங்களோட சுய ஜாதகத்தில் வெளிநாடு யோகங்கள் இருக்கா? ஒரு ஜாதகத்தில் 7, 9, 12ஆம் இடங்களில் கிரகம் நின்று அல்லது 7, 9, 12ஆம் அதிபதியின் திசாபுத்திகள் நடந்தால் அந்த மனிதன் ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் போய் வசித்து அதன் மூலயமா பொருளை திரட்டி தன் குடும்பத்தை காப்பாற்றுவார் அப்படின்றது ஜோதிட விதி. அந்த விதிகள் உங்களோட சுய ஜாதகத்தில் இருந்தால் கண்டிப்பாக இந்த நேர காலகட்டத்தில் வெளிநாடுகள் செல்வது சிறப்பை தரும். இது எதுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன்னாக்கா இன்றைக்கி ஜென்மத்தில் சனி பகவான் வந்து உட்காந்துருக்கார். இப்போ 7 சனியின் தாக்கங்களும் தொடர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இந்த மாதத்தில் யோகங்கள் இருக்கிறதுனால இதுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே இந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. அதனால் இந்த நேர காலகட்டத்திலேயே நீங்கள் ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போனீங்கன்னா பெரிய லெவல் பாதிப்புகள் சந்திக்க மாட்டீங்க. கடல் கலந்து செல்லக்கூடிய நபர்களுக்கு சனி பகவானின் தோஷங்கள் கொஞ்சம் குறையும். அதனால் வாய்ப்புகள் கிடைச்சால் இந்த நேர காலகட்டத்தில் எல்லாரும் வெளிநாடு போகணும்னு நான் சொல்ல விரும்பலை. வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நபர்கள் மட்டும் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் எடுத்தால் குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படாது என்று விதிங்க. அதனால் வாய்ப்புகள் கிடைச்சால் கண்டிப்பாக வெளிநாடு செல்வது மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்குன்ற விதிங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு இந்த குரு பகவானின் பார்வைகள் கிடைக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 8ஆம் இடம் என்பது உயிர் சொத்துக்களை குறிக்கக்கூடிய கிரகம். யாரோ என்னைக்கோ ஒரு சில விஷயங்கள் செய்திருப்பாங்க, அதன் மூலிமா ஆதாயத்தை பெறக்கூடிய காலகட்டமாக வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரலும் ஒரு திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பண வரவுகளும் மீனராசி என்பவர்களுக்கு உதயமாக போகுது. அதனால் அந்த வாய்ப்புகள் கிடைச்சிது அப்படின்னாக்கா அந்த பணத்தை, பொருளை நீங்கள் வேறு விஷயத்துக்கு மாற்றி அமைச்சு ஈடுபடுத்துகிறதா சிறப்பாக இருக்கும். கையில் பணமோ பொருளாகவோ வச்சுட்டிங்கன்னா அது எல்லாமே 2031ஆம் ஆண்டுக்குள்ளார அது கையை விட்டு நழுவி போகிறதுக்கான காலகட்டமாகவும் இருக்குது. அதனால் இந்த நேர காலங்களில் உயிர் சொத்துக்களோ, தந்தை வழி, பாட்டன் வழி சொத்துக்களோ அல்லது லாட்டரி யோகங்களோ எதுவும் அமையுதுனாக்கா அதை அசையா சொத்துக்களில் போட்டு வச்சுருங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக 2031ஆம் ஆண்டுக்கு பிறகு கிடைக்கின்ற விதிங்க. அடுத்து சுக்கிர பகவான் சொல்லக்கூடிய கிரகம் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறனால இந்த மாத காலகட்டத்தில் குடும்பத்தில் ஏதோ ஒரு சுப நிகழ்வுகள் செய்ய போகிறீங்க. வீட்டில் ஒரு சுப நிகழ்வுகள்னால் யாருக்காவது திருமணம் பண்ணுறது, காது குத்துறது, மொட்டை அடிக்கிறது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, குழந்தைகளுக்கு நல்லது செய்யக்கூடிய விதிகள் உருவாகுறது, இது மாதிரி சுப நிகழ்வுகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது மாதிரியான வாய்ப்புகள் இருந்தால் ஏற்படுத்தி கொள்வது விசேஷத்தை கொடுக்கும். பணமானது சுக்கிர பகவான் குடும்பஸ்தானத்தில் இருந்தால் பணமானது பல வழியிலிருந்து வீட்டில் புரள்றதுக்கான வாய்ப்பு உண்டு.
அதனால் பண விஷயத்தை கையாளக்கூடிய விஷயத்தில் சரியாக கையாளுங்க, அதிகமாக செலவு செய்ய வேண்டாம். அடுத்ததாக ஒரே ஒரு எச்சரிக்கை சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா, 7 சனின்றது ஒன்று தொட்டதுனால இன்றைய தேதியிலிருந்து 2031ஆம் ஆண்டு காலகட்டம் வரலும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. யாருக்கிட்டையும் விதண்டாவாத கருத்துக்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். தன் வேலை உண்டு தன் பொழப்புண்டுன்ற மாதிரி இருக்கணும். தேவையில்லாத ஒரு சில யாரோ செய்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய விதிகள்லாம் உருவாகுன்றீங்க. வண்டி வாகனத்தில் தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஜென்மத்தில் சனி பகவான் வந்து உட்காந்துருக்கனால சனிக்கிழமை தோறும் சாயந்தர வேளையில் 5:30 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ளார விநாயகருக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வந்தீங்கன்னாக்கா மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விலகும். 7 சனியின் தாக்கத்தை குறைக்கக்கூடிய சக்தி இந்த விநாயகர் பெருமானுக்கு மட்டுமே உண்டு. அதனால் இந்த மாத காலகட்டத்திலிருந்தே நீங்கள் தொடர்ச்சியாக விநாயகருக்கு சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் போட்டுவாங்க. இந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். வண்டி வாகன தடைகளிலிருந்து மீண்டு வர முடியும். இல்லையே தேவையில்லாத வழக்குகளும் வம்புகளும் பிரச்சனைகளும் சந்திக்கக்கூடிய காலகட்டங்களாக உதயமாகின்றீங்க. அதே வேளையில் இந்த நேர காலகட்டத்திலேருந்து 2031ஆம் ஆண்டு முடிகிற வரலும் அண்ணன் தம்பி மாமையும் மச்சனும் சொந்த பந்தம் யார் வந்து பணம் கேட்டாலும் தயவு செய்து பணம் இல்லை அப்படின்றத தெளிவுபடுத்திடுங்க. இல்லை கஷ்டப்படுறாங்களே நம்மகிட்ட தான் பணம் இருக்குன்னு சொல்லி கொடுத்து உதவிட்டிங்கன்னா அந்த பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதை நினச்சி உங்களோட வாழ்க்கை மிகப்பெரிய கீழ்நிலைக்கு செல்றதுக்கான வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் எச்சரிக்கையாக சிந்தித்து செயல்படுங்க. யாருக்கும் உதவி செய்கிறீங்கன்னா இந்த 5 ரூபா 10 ரூபா வச்சு செலவு பண்ணிக்கப்போ அப்படின்ற மாதிரி விட்டுடுங்க. நீங்கள் அது இல்லாமல் நீங்கள் உதவி செய்யணும்னு செய்து போனீங்கன்னா விரயங்கள் சந்திக்கிற மாதிரியும் விதிகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிக்க முடியாது. சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். அப்போ இந்த ஏப்ரல் மாதம் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார்? பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, காய்ச்ச மரம் தான் கல்லடிப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி சாதிக்கக்கூடிய நேரத்தில் தான், நம்ம வாழ்கிற நேரத்தில் தான், நம்ம வளர்கிற நேரத்தில் தான் 4 பேர்த்தருடைய சொல்லு நம்ம மேலே விழுகும். ஏன்னா நீங்கள் நினைக்கிறதெல்லாம் முழுக்க முழுக்க ஒரே விஷயத்தில் முழுகி போய் கிடக்குறீங்க. என்னன்னா, மீனராசிக்கு 7 சனி நடக்குது, அதுலேயும் குறிப்பாக ஜென்மச்சனி நடக்குது. அதனால் என் ராசிக்கு நல்லா இல்லை. அது ஒன்று மட்டும்தான் உங்களோட கான்செப்டாக இருக்குது. அப்படி பார்த்தா மாதம் மாதம் சனி பகவான் மாறுறாருன்னு பார்த்தா மாறுறதில்லை இல்லைங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் மட்டும்தான் உங்களோட குறிக்கோளாக இருக்கிறாரு. 7 சனி யாரு கேட்டாலும் மீனராசிக்கு 7 சனி. அது ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த உலகமானு கேட்டால் இல்லை. சனி மட்டும்தான் இந்த உலகத்தை ஆள்றாருன்னு கேட்டால் இல்லை. அப்போ உங்களுக்கு சனி பகவான் ஜென்மச்சனியாக இருந்து ஒரு 30% கஷ்டம் கொடுக்குறாரு அப்படின்றது நான் இல்லைன்னு சொல்லலை, கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார். ஆனால் உங்கள் ராசியாதிபதி யாரு? குரு பகவான். குரு கொடுப்பார், எவர் தடுப்பார்? குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மை இல்லைங்களா? பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் இதுக்கு முன்னாடி வக்ரத்தில் இருந்தார். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழப்பம் இருந்தது. நம்ம உண்மைதான். 4 விஷயம். தொழில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக லாக் ஆகிடுச்சு. வேலை பறி போயிருக்கலாம், நீங்களே விட்டுட்டு வந்திருக்கலாம், வேலையில் மன அழுத்தம் இருக்கலாம், தொழில் ரீதியாக குழப்பங்கள் வந்து அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம், தொழில் ரீதியான குழப்பம் நிறைய இருக்குது. 2வது, பணம் பரிபாரத்தனை கட் ஆகிடுச்சு. பண விஷயத்தில் லாக் ஆகிட்டீங்க. கொடுக்கல் வாங்கல் நல்லா இல்லை, கொடுத்த காசை வாங்க முடியல, வாங்கின கடனை கட்ட முடியல, வெச்ச நகையை திருப்ப முடியல. பொதுவாகவே கொடுக்கல் வாங்கல் வந்து ஓரளவுக்கு லாக் ஆகிடுச்சு. 3வது, உடல் உபாதிகள் சீராக இல்லை. அதாவது எலும்பு தேய்மானம், நரம்பு பிரச்சனை, ஸ்கின் அலர்ஜி, வெயில் கொப்பளம், தேவையில்லாத இந்த மாதிரி சிரமங்கள், தேவையில்லாத அலைச்சல்கள் கொடுத்துட்ருப்பார். 4வது, நிம்மதி பறிபோச்சு. இது எல்லாமே உண்மைதான். இப்போ குரு பகவான் இயல்பு நிலைக்கு வந்துட்டார். அதனால் கண்டிப்பாக கஷ்டம்ன்றது உங்களுக்கு சீராக குறைகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் இப்போ நல்ல நிலைமைக்கு வந்துட்டார். தன் சொந்த நட்சத்திரத்துக்கே வந்துட்டார். சொந்த நட்சத்திரத்துக்கு வந்து அது பார்க்கும்போது உங்களுக்கு இயல்பு நிலைக்கே திரும்பிட்டதுனால மீன ராசிக்காரர்கள் உங்களுக்கு
கண்டிப்பாக சனிக்கு எடுத்தாலும் உங்களுக்கு குரு கொடுக்கறது தான் பார்ப்பாரு. நீங்கள் பயப்பட வேண்டாம். மற்றவங்களுக்கு எல்லாமே குரு அப்படின்னா ஒரு கிரகம் தான். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. குருன்றது ஒரு கிரகமாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு அதிபதியே குரு தான். அதனால் கண்டிப்பாக குரு உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார். பயப்பட வேண்டாம். அதுவும் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதம், மே மாதம், இந்த 2 மாதம் முடிஞ்சிருச்சுன்னா ஜூன் மாதம் குரு பயிற்சி ஆகிறாரு. மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வராரு. அப்போ கடகத்துக்கு வந்து குரு பகவான் உச்சம் அடைவார். அப்போ உச்சம் அடையும் போது, உச்சம்னா அதிர்ஷ்டம், நல்லதை கொடுக்கறது. அப்போ உச்சம் அடைகிற குரு 5ஆம் இடமா விருச்சிக ராசி பார்ப்பார், 7ஆம் இடமா மகர ராசி பார்ப்பார், 9ஆம் இடமா உங்கள் ராசி தான் பார்ப்பார். அப்போ அடுத்தது ஜூன் மாதத்துக்கு மேலே, அதாவது ஆத்தை கொண்டு அணை போட்டு தடுத்தாலும் உங்களோட வளர்ச்சி யாராலையும் தடுக்க முடியாது. நிச்சயமாக சூப்பராக இருக்க போகிறீங்க, நீங்கள் சாதிக்க போகிறீங்கன்னு நான் சொல்கிறேன். சனி ஒரு பக்கம் சனி வேலை செய்யட்டும், உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் அவருக்கு உங்களுக்கு செய்ய வேண்டியது செய்துக்கிட்டே இருப்பார். பிள்ளையை கட்டி கொடுத்துட்டாரு, அப்பாவுக்கு 1000 கஷ்டம் இருக்கும். ஆனால் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை அப்பா எங்கேயாவது ஒன்று வாங்கி கண்டிப்பாக அதை செய்திருவார். அதுதான் அப்பாவுடைய மனசு. அந்த மாதிரி குரு பகவான் நிச்சயமாக உங்களுக்கு செய்ய வேண்டியது செய்துக்கிட்டே இருப்பார். அவர் உங்கள் ராசி பார்க்கும்போது நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படும். தைரியமாக இருங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்க்கும்போது செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. செவ்வாய் வந்து நல்லா இருந்துருச்சுன்னா அந்த கடனே இருக்காது. செவ்வாய் கெட்டு போச்சுன்னா கடன் பிரச்சனை அதிகமாகும். ஆனால் இப்போ செவ்வாய் பகவான் உங்களுக்கு 12 இருக்கிறார். இதுக்கு முன்னாடி நிறைய கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பணம் பிரச்சனை, பணம் பரிவர்த்தனை பிரச்சனை, கிட்டத்தட்ட இது எல்லாமே லாக்காக இருந்தது. இப்போ செவ்வாய் வந்து அடுத்தது எங்கே வராருன்னா உங்கள் ராசிக்கு தான் வராரு. சரிங்களா? எத்தனாம் தேதி வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கட்டன்றதை வந்து செவ்வாய் பகவான் அடுத்தது 2ஆம் தேதி அன்னைக்கே உங்கள் வீட்டுக்கு வந்துடுவார். அப்போ 2ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் உங்கள் வீட்டிலேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு கடன் பிரச்சனை கண்டிப்பாக குறைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த மன ப்ரெஷர், மனக்குழப்பம், இந்த டென்ஷன் எல்லாம் குறைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அடுத்தது பார்த்தோன்னா சுக்கிரன் எங்கே இருக்கிறார்? இப்போ உங்கள் 2ஆம் இடத்துல இருக்கிறார், மேசராசியில். ஆனால் சுக்கிரன் வந்து பார்க்கும்போது கட்டன்றது எத்தனை நாள் மேசராசியில் இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 19 நாள் மேசராசியில் இருப்பார். மேசராசி 2ஆம் இடம்னா தனஸ்தானத்தில் இருப்பார். அப்போ படிப்பு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். 2வது கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க. அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிற அந்த சங்கடங்கள் எல்லாம் ஓரளவுக்கு சீராக இருக்கும். கருத்து வேறுபாடுகள் சரியாகும். 19ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் வந்து பார்க்கும்போது 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு, அதாவது தைரிய ஸ்தானத்துக்கு, தன்னோட சொந்த வீட்டுக்கே போகிறார். எங்கே? அதாவது பார்க்கும்போது ரிஷப ராசிக்கு போகிறார். தனஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரன் தைரியஸ்தானத்துக்கு போகிறார். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல தெம்பு, நல்ல தைரியம், நல்ல யோசனை கொடுத்துருவாரு. கவலைப்பட வேண்டாம், நிச்சயம் நல்லது நடக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா புதன் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். புதன் 12ஆம் இடத்துல இருக்கிறதும் ஒன்று தான். அடுத்தது புதன் பகவான் 11ஆம் தேதிக்கு மேலே உங்கள் வீட்டுக்கு வர்றதும் ஒன்று தான். ஏன்னா புதன் பகவான் வந்து நீச்சமாகிற வீடு எதுன்னு பார்த்தா உங்கள் வீட்டில் தான் புதன் நீச்சமாவார். 12 கட்டத்தில் புதன் வந்து தன் சொந்த வீட்டிலேயே உச்சமாகிற ஒரு கிரகம் எதுன்னா புதன் மட்டும்தான். கன்னிராசிக்கு அதிபதி கன்னிராசியில் தான் உச்சமடைவார், மீன ராசியில் தான் நீச்சம் அடைவார். நீச்சம்னா செயல் இழந்துருவார், வேலை செய்ய மாட்டார். அதனால் எனக்கு தெரிஞ்சு புதன் பகவான் அடுத்தது உங்களுக்கு நீச்சம் அடைகிறதுனால 11ஆம் தேதிக்கு மேலே 30ஆம் தேதி வரைக்கும் கமிட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. அதாவதுன்றது அளவுக்கு மிஞ்சி சாப்பிட்டா அமிர்தம் விஷம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா கமிட்மெண்ட்டு கம்மியாக வச்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் கையில் என்ன இருப்பு இருக்கோ அதை வச்சு நம்ம ரன்னிங் பண்ணணும். எவ்வளோ நம்மகிட்ட இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றங்கள் பண்ணிக்கணும். அதை தவிர நம்ம பெருசாக கமிட்மெண்ட் வச்சுட்டோம் அப்படின்னா இருக்கிறதும் நஷ்டம் பண்ணிட்டு போயிடுவோம். சரிங்களா? அதனால் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட புதன் பகவான் நீச்சம் அடைகிறதுனால நம்மளுடைய மூளை மேக்ஸிமம் வேலை செய்யாது, குழப்பத்தில் விட்டுருவார். இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, அது நடக்குமா, இது நடக்குமா, ஏன் நடக்கலை, எதுக்கு நடக்கலை, ஏன் இப்படி இருக்குது, இப்போயே உங்களுக்கு மைண்ட் அப்படி தான் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, ஆனால் ஏதோ ஒரு சிந்தனையில் யோசிச்சுட்டே இருப்பீங்க, அங்கே ஒரு வேலை செய்துகிட்டே இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து குழப்பங்கள் நிறைய இருக்குது. வீட்டுக்கு போனால் வேலைக்கு போகலாமா, வேலைக்கு போனால் வெளியில் போகலாமா, வெளியில் போனால் வீட்டுக்கு போகலாமா, கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு
துப்புனா அரிசி போகுது, முழுங்குனா கல் போகுது, மெல்லனா பல்லு போகுது. அந்த நிலைமை தான் இப்போ உட்காந்துருக்குறீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதன் பகவான் வந்து உங்களுக்கு நீச்சமாகிறதுனால நான் முன்னே சொன்னேன், கோபத்தை கம்மி பண்ணிக்கோங்க, யோசிங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க கலந்து ஒரு விஷயத்தை முடிவெடுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் உங்கள் ராசியில் இருக்கிறார். ஜென்மத்திலேயே சூரியன் இருக்கிறது. இந்த மாதம் 17 நாள் வரைக்கும் சூரியன் உங்கள் வீட்டில் தான் இருப்பார். இந்த விசுவாவசு வருடம் கண்டிப்பாக சூரியன் உங்கள் வீட்டில் தான் இருப்பார். அடுத்தது இந்த விசுவாவசு வருடம் முடிஞ்சு உங்களுக்கு அடுத்த புது வருடம் பார்த்தீங்க அப்படின்னா பராபாவதி வருடம் பிறக்குது. பராபா வருடம் பிறக்கிற தருணத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கட்ட பார்க்கும்போது உங்களுக்கு சூரியன் மேசராசிக்கு போயிடுவார், 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கு போயிடுவார். அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதத்தை விட புது வருஷம் பிறக்கிறதுக்கும், ஏன்னா 18ஆம் தேதி புது வருஷம் பிறக்குது, 19ஆம் தேதி சுக்கிர பயிற்சி ஆகுது, 20ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ஷய திதி வருது. முடிஞ்ச வரைக்கும் 1 கிராம் ஆகாது கோல்டு வாங்கி உங்கள் வீட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு புது வருடம் ஒரு கோலாகலமாக இருக்க போகுதுன்றதில் மாற்றம் இல்லை. 1000 கஷ்டப்பட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அந்த கஷ்டம் அடுத்த வருஷத்தில் உங்களுக்கு இருக்காது, அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். அது போக உங்களுக்கு வந்து சனி ஜென்மத்திலேயே இருக்கிறாரு. முடிஞ்ச வரைக்கும் 3 விஷயம் மட்டும் நீங்கள் கடைப்பிடிக்க போதும். முடிஞ்சால் கொச்சனூர் போயிட்டு வாங்க ஒரு தடவை. 2வது சனீஸ்வரன் கோயில் பக்கத்தில் இருந்தால் எல் தீபம் பொருத்தி வைங்க. 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது என்ன பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அதாவதுன்றது காக்கா குருவிகளுக்கு இந்த வெயில் காலம் தானியம் வைங்க, தண்ணி ஊற்றி வச்சுட்டு வாங்க. உங்களால் முடிஞ்ச அன்னதானம் பண்ணுங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்கள். நன்றி. அதன் உருவமை குலமைக்கு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் மிகக்கூடிய வடிவினர் பயில்வழி வளம் முறை இறையே. பொதுவாக மாதாந்திர டிவி என் அன்புக்குரிய நிர்வாகத்திற்கும் என்னை எடுத்து வளர்த்து ஆளாக்கி இந்த வயதிலும் உண்மையைத்தான் சொல்லணும் என்று சொல்லக்கூடிய என் குருநாதருடைய திருவடியை வணங்கியும் கண்மணியகத்தில் என்ற நேயர் பெருமக்களுக்கும் பாதம் தொற்று பணிந்து 1/4/2026 ஆங்கில மாதம் ஏப்ரல் மாதத்துக்குரிய பலனை பற்றி இப்போது பதிவு செய்ய காத்துள்ளேன். அப்போ ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய நிகழ்வுகள்லாம் நிறைய இருக்குது. அதில் நேயர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியோட சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது 2026 வரக்கூடிய ஏப்ரல் 14 நாள் வருடப்பிறப்பு. அதுக்கடுத்து வரக்கூடியது 23/4 நம்மை எல்லாம் நன்கு புரிந்து தெரிந்து அறிந்து ஜனநாயகத்தை பதிவு செய்யக்கூடிய நாள் அந்த 23, அது ஏப்ரலில் வருது. அப்போ 14/4 பாருங்கள் அந்த ஓலை திருவிழா நடக்கும் இதில் கிறிஸ்துவர்களில். அந்த ஓலை திருவிழாவும் சரி, இந்த ரம்ஜான் பண்டிகையும் சரி, எல்லாமே இந்த ஏப்ரல் அப்படியே எல்லாத்தையும் ஜல்லிக்கட்டு கால மாதிரி அழுத்தி விட்டுருவாங்க. அப்படி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது ஏப்ரல். அப்போ ஏப்ரல் மாதம் மிக மகத்தான மாதமாக நம் மக்களுக்கு, நம் நேயர்களுக்கு நிச்சயமாக 12 ராசிக்கும் உள்ள பதிவை இப்போது தெளிவாக உங்களுக்கு எடுத்து சொல்ல காத்திருக்கு. அயனம் சயனம் போகம் மோகம் உறவு துறவு அன்பு நேசம் பாசம் தாய்ப்பாசம் தாய்நாடு ஃபினான்ஸு மங்களம் வரவு செலவு. ஐயா நல்லா சம்பாதிக்கிறியா? எவ்வளோங்க? 50 லட்சம் சம்பாதிக்கிறேன், ரைட். 5 லட்சம் சம்பாதிக்கிறேன், ரைட். 50,000 சம்பாதிக்கிறேன், ரைட். 5,000 சம்பாதிக்கிறேன். செலவு எவ்வளோங்க? 1 லட்ச ரூபா போகுது. எவ்வளோ போகுது? 1 லட்ச ரூபா போகுது. அதாவது நாங்கள்லாம் படிக்கும்போது பெரிய மூங்கில், அந்த மூங்கிலுடைய பெரிய இது இருக்கும், அந்த மூங்கில் கம்பை வச்சு காலில் அடிப்பாங்க. அப்பா தாத்தாவும் அடிப்பாங்க. படிக்கிறியா? வாய்ப்பாடு படிச்சிட்டியா? திருக்குறள் படிச்சிட்டியா? திரிகடிகம் படிச்சிட்டியா? நாலடியார் படிச்சிட்டியா? அப்படி சொல்லி சொல்லி அடித்தாங்க. அப்புறம் என்னுடைய பிள்ளையை படிக்க வைக்கும்போது அந்த முக்காலி, அந்த கிளுகிழுப்பை இதெல்லாம் வாங்கி கொடுத்து படிக்க வச்சு எங்கள் பிள்ளைகளை படிக்க வச்சோம்.
இப்போ எங்கள் பையன் எங்கள் பேரனுக்கு என்ன சொல்லி கொடுக்குறான்? மொபைல் எடுத்து கொடுக்குறான். பார்த்தீங்களா? அதுதானே மொபைல் எடுத்து கொடுத்தா நின்றுடுறான். எப்படிங்க அது? எப்படி இது? காலச்சக்கரம் மாறுகின்றது. காலச்சக்கரம் மாறுகின்றது. நம்ம சொல்கிற விஞ்ஞானம் மேலே போகின்றது. இந்த போச்சு, இந்த மேற்காசியாவில் அடிச்சுட்டு இருக்காங்கல்ல, அடித்து நொறுக்கிட்டு இருக்காங்கல்ல, யாருக்கும் பயப்பட மாட்டோம்னு அடித்து நொறுக்கிட்டு இருக்காங்கல்ல. அப்போ எங்கேயாவது ஒரு இயற்கை சூழலோட எங்கேயாவது ஒரு நெகட்டிவ்ஸ் நடக்குது இல்லையா? இந்த நெகட்டிவையும் தடுப்பதற்கும் எல்லா மக்களும் எல்லா நலனும் பெற்று வாழ்வதற்கு வேண்டி அன்பே சிவமாக, அறிவே தெய்வமாக, அன்பே சிவமாக, அறிவே தெய்வமாக, ஞான பிளம்பாக இருக்கக்கூடிய பாரத தேசத்திற்கு முதல்ல நம்ம நன்றியை சொல்லணும். பாரத தேசத்துக்கு நன்றியை சொல்லி இந்த பாரதம் நன்றாக உயர வேண்டும், இந்த பாரதம் நன்றாக விளங்க வேண்டும், இந்த பாரதம் ஓங்கி ஓங்கி உலகளந்த உத்தமராக இருக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய நாட்கள் மட்டுமல்ல, நம்மளுடைய பாரத தேசத்தில் நல்ல எண்ணங்கள் இருக்கிறதுனால தான் நம்ம வளர்ச்சி அடைந்துட்டு வருகின்றோம். அந்த வகையில் தான் அந்த வடகிழக்கில் இருக்கக்கூடிய மீன் ராசிக்காரர்களும் மற்றற்ற என்ன தான் 7 நடந்தாலும் ஒரு மகிழ்ச்சி உங்கள்கிட்ட இருக்கும், கொஞ்சம் ப்ரெஸ்டீஜ் இருக்கும். ஃபைனான்ஸ் பண்ணுங்கள், புதுசாக தொழில் ஆரம்பிக்காதீங்க, புதிய நிறுவனம் ஆரம்பிக்காதீங்க, புதிதாக எதுவும் கண்டுபிடிக்காதீங்க. புதிய மனைவியை கொண்டு வாங்க, புதிய குடும்பத்தை கொண்டு வாங்க. அதுக்கு மட்டும் தனி சர்க்கிள். இந்த 7:30 திருமணம், இந்த 7:30 எல்லாம் நடக்கும். என்ன அப்படி சொல்லுங்க? ஆமாம், சனீஸ்வரனுடைய நீலாஞ்சன சமாபாச ரவிபுத்திர யமாக்கிரத சாய மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனீஸ்வரன் சுவாகா. சனீஸ்வரனுடைய வழிபாடு சனீஸ்வரனுடைய அந்த கிரகத்தியம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அவருடைய ஆதிக்கம் எல்லா வகையிலும் இருக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சனி அமைதியாக இருந்து மக்களை கவர்வார், ராகு பேச்சால் மக்களை கவர்வார், சுக்கிரன் அழகால மக்களை கவர்வார், சூரியன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அப்படியே நிர்வாகத்துக்குள்ள போகும், செவ்வாயும் சந்திரனும் அப்படிக்கு வாசிக்கும். இதுதான் அரசியல். அப்போ ஒரு அரசியல் செய்வதற்கு நிச்சயமாக ராகு இருக்க வேண்டும், சனி ராகு இருக்க வேண்டும், அந்த அழகாக பேசுவதற்கு சுக்கிரன் இருக்க வேண்டும், நிர்மாணம் பண்ணுறதுக்கு சூரியன் இருக்க வேண்டும். நிர்மாணம் மட்டும் இருக்கக்கூடாது, வாட பார்த்துக்கிறேன் சொல்லணும்ல, வா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு செவ்வாய் இருக்கணும், எப்போதுமே செவ்வாய் இருந்தால் பத்தாது, அதை குளிர வைக்கிறதுக்கு சந்திரன் இருக்கணும், இது எல்லாத்தையும் நியாயப்படுத்துவதற்கு குரு, அப்படியெல்லாம் இருந்தால் தான் வெற்றியை கொடுக்க முடியும், வெற்றி வாக சுக முடியும், இல்லைன்னா கஷ்டம். அதனால் கண்டிப்பாக மீனராசி 7 நடக்குன்னு பயப்படாதீங்க. புதுசாக இதை ஆரம்பிக்கிற அரசியலுக்கு போங்க, வெளிநாடு போங்க, எல்லாமே வெற்றியாக முடியும். இந்த தாக்கங்கள் அங்கே குறையும், அது உங்களுக்கு புரியும். நிச்சயமாக எளிதான ஒரு வாழ்க்கையில் எளிதாக நடக்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்கும். எனவே தயவுசெய்து இந்த மீனராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக 7 சனீஸ்வரன் இருந்தாலும் அந்த தாக்கங்கள் திருக்கணிதத்தில் 1 வருஷம், வாக்கியத்தில் இப்போ கொஞ்ச நாள் இருக்குது, இப்போ தான் வந்திருக்குது. உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கிட்டு உங்களுடைய லக்னம் என்ன தசாபத்தியை பார்த்துக்கிட்டு சந்தேகத்தை கீழ்கண்ட நம்பருக்கு கொடுங்க. நிச்சயமாக தெளிவான ஒரு முடிவுக்கு நம்ம வருவோம் என்பதில் மாற்று கருத்து அல்ல. வெளிநாடு போங்க, கரும்பு தொழில் பண்ணுங்கள், விவசாயம் பண்ணுங்கள், டெக்ஸ்டைல்ஸ் பண்ணுங்கள், பனியன் சம்மந்தப்பட்டது, நூல் சம்மந்தப்பட்டது, ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, வட்டிக்கு மட்டும் கொடுத்துடாதீங்க, ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த மீனராசி நேயர்களுக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுக்கும். கஷ்டங்கிறது தெரியாது, அதாவது கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கணும். இந்த காலம் அப்படி காலம், ஒன்றும் செய்ய முடியாத காலம், கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா? அப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் செஞ்சால் நிச்சயமாக தொன்று தொட்டு வரக்கூடிய நமது பாரத நாட்டில்
தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்ல இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், இந்த நாட்டிற்கு, எங்கள் நாட்டிற்கு, எங்கள் மக்களுக்கு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.